மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என எதிர்பார்ப்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருந்து 7% இருக்கும். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். இரண்டு நாள் பயணமாக 26ஆம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல். நீட் தேர்வில் சர்ச்சைக்குரிய கேள்விக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதற்கு உச்சநீதிமன்றம் எதிர்ப்பு. கேள்விக்கான சரியான பதிலை ஆய்வு செய்வதற்கு நிபுணர் குழுவை அமைக்க டெல்லி ஐஐடி இயக்குநருக்கு ஆணை. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மேற்கு வங்க சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் கொண்டு வரும் திரிணாமுல் அரசு. கர்நாடகாவிலும் நீட் விலக்கு கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்ய முதல்வர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பரந்தூரில் புதிய விமான நிலையத்திற்கு சைட் கிளியரன்ஸ் வழங்க பரிந்துரை. விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வழிகாட்டு குழு அனுமதி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வர மீனவர்கள் 9 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. 2 படகுகளையும் பறிமுதல் செய்த நிலையில் காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் 2வது நாளாக விசாரணை. நேற்றிரவு 11 மணி வரை விசாரணை நடந்த நிலையில் காலையில் மீண்டும் விசாரணையில் ஈடுபட்டுள்ள சிபிசிஐடி காவல்துறை. ஆற்காடு சுரேஷுக்கும் தங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆனந்தன் பேட்டி. பார் கவுன்சில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. படுத்தாலே மூச்சு திணறல் ஏற்படுவதாக மருத்துவர்களிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியதாக தகவல். இதய வாழ்வுகளில் மீண்டும் பாதிப்பா என ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள், பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு மத்திய பட்ஜெட் 2024. இந்த பட்ஜெட்டினுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றன, அதே போன்று ஒவ்வொரு துறை ரீதியிலான இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கு பிரத்யேகமாக பார்க்கவிருக்கிறோம். இதில் முதலாவதாக டெல்லியிலிருந்து நேரலையில் நம்மோடு இணையவிருக்கிறார் செய்தியாளர் சுசித்ரா. அவரிடம் இந்த பட்ஜெட் தாக்கலில் என்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மத்திய அரசினுடைய வியூகம் என்னவாக இருக்கும் என்பது குறித்த கேள்விகளை முன்வைக்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் அதே போன்று ஒட்டுமொத்தமாகவும் என்னவாக இருக்கிறது என்பது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பொருளாதார வல்லுநர் திரு ஜோதி சிவஞானம் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் ஒவ்வொரு தனிநபர் வருமான வரி அதில் என்ன சலுகை எதிர்பார்க்கப்படுகிறது, அதற்கு வாய்ப்புள்ளதாக என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்பது குறித்த விவரத்தையும், அதனைத் தொடர்ந்து ரயில்வே துறையில் இந்த பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்புகளாக என்ன இருக்கின்றன என்பது குறித்தும், அதே போன்று பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லி இருக்கிறது, இந்த 2024-2025 நிதியாண்டில் என்னவாக இருக்கும் என்பது சார்ந்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றன என்பது குறித்த விவரங்களை நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பகுப்பாய்வு செய்து பார்க்கவிருக்கிறோம். தற்போது நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இந்த மத்திய பட்ஜெட்ல எதில் அதிக கவனத்தை மத்திய அரசு செலுத்தும் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன? அப்படியே சரியாக 11 மணிக்கு மத்திய பட்ஜெட் ஆனது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளது. மிக முக்கியமாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருந்தாலும் ஒரு மூலதன பட்ஜெட் என்ற அடிப்படையிலான ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் தான் இன்றைய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட உள்ளதாக நிதியமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக அதிகமான கவனம் என்பது வேளாண் துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் ரயில்வே துறைகளுக்கும் இந்தியாவுடைய உட்கட்டமைப்பை வளப்படுத்தும் அந்த துறைகளுக்குமான ஒரு அதிக கவனம் என்பது வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் நிதியமைச்சர்
அமைச்சகத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாமல் அதிக அளவிலான வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையிலான பல்வேறு திட்டங்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடுமையான குற்றச்சாட்டுகள் இந்தியாவிலுடைய அந்த வேலை வாய்ப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வரும் நிலையில் அது தொடர்பான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டங்கள் என்பது இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்ற ஒரு தகவலையும் மத்திய நிதியமைச்சகமானது தெரிவித்துள்ளது. இவை மட்டுமல்லாமல் பெரும்பாலான அதாவது டிஜிட்டல் என்ற ஒரு நோக்கத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்பாடுகள் மற்றும் அதனை உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி என்பது வங்கி செயல்பாடுகள் மிக முக்கியமாக நிதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் செயல்படும் அந்த வங்கிகளுடைய செயல்பாடுகளில் எவ்வாறு இந்த டிஜிட்டல் தளங்களை கொண்டு வருவது அதற்கான செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பான திட்டங்களுக்கான ஒரு புதிய அறிவிப்புகளும் இந்த மத்திய பட்ஜெட்டில் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்பட்ட மிக முக்கியமான துறைகளாக பார்க்கப்படும் வேளாண், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்புத்துறை மற்றும் ரயில்வே துறை ஆகிய 5 துறைகளில் இளைஞர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பை அதிகரிப்பது, பெண்களுக்கான இடத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவற்றுடைய ஏற்கனவே இருக்கும் உட்கட்டமைப்பை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் இன்றைய பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நடுத்தர மக்களுடைய அந்த ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கடன் மற்றும் அவர்களுடைய அந்த வருமான வரி உச்சவரம்பையும் தளர்த்தி ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது நிலை வருகிறது. மத்திய பட்ஜெட்டில் மத்திய அரசினுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. அடுத்ததாக நம்முடைய விருந்தினர் திரு ஜோதி சிவஞானத்திடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போதுள்ள பொருளாதார சூழலில் மத்திய பட்ஜெட் எதை நோக்கியதாக அல்லது எதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் நினைக்கிறீங்க? எதில் கவனம் செலுத்த வேண்டும்னு கேட்டிங்கன்னா முதலீட்டில் செலுத்தணும், அவங்க கடனை குறைக்கணும், ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும். அதே மாதிரி மக்களுடைய நுகர்வை மக்கள்கிட்ட பணப்புழக்கத்தை அவங்க செலவு பண்ணுறதுக்கு பணத்தை அவங்க கையில் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வரி விகிதத்தை வருமான வரியை குறைக்கணும். ஏன்னா பல ஆண்டுகளாக அது திருத்தி அமைக்கப்படாமல் இருக்குது. அதை செய்யணும். ஏன்னா இதெல்லாம் ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரம் சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனைகளின் அடிப்படையில் இப்போ நம்ம சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனை வேலைவாய்ப்பு இன்மை மிக அதிகமாக இருக்குது. எக்கனாமிக் சர்வே வேற மாதிரி சொன்னால் கூட அது அந்த புள்ளி ஓரங்கள்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையதுங்கிறது கேள்விக்குறி. அதே மாதிரி growth ரேட் இருக்குது. growth ரேட் இருந்தாலும் கன்சம்ஷன் இது வளர்ச்சி விகிதம் growth ரேட்டில் பாதிக்கு தான் இருக்குது. இப்போ 8.2 சென்ற நிதியாண்டில் சொல்கிறாங்க வளர்ச்சி விகிதம். ஆனால் நுகர்வோர்கள் நம்ம சாதாரண மக்கள் கன்சியூம் பண்ணக்கூடியது தான் எக்கானமியில் ஒரு பெரிய பங்களிக்கக்கூடியது வளர்ச்சியில். அது 55% மேலே இருக்குது. அதனுடைய வளர்ச்சி விகிதம் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் பாதி தான் இருக்குது. 4.5% தான் சொல்கிறாங்க கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரோட இது. ஸோ அதே மாதிரி தனியார் முதலீடு அதிகமாக இல்லை. ஸோ இதில் அதை ஊக்குவிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசு ஓரளவுக்கு மேலே முதலீடு செய்ய முடியலைங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழலில் நம்ம அதிகமாக இதில் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா இது ஒரு இன்டீரியம் பட்ஜெட் போட்டு ஒரு 4 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு 1/3 ஆஃப் தி நிதி ஆண்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது ஒரு 8 மாதம் தான். ஸோ 8 மாதத்துக்கு அந்த அவங்க இன்டீரியம் பட்ஜெட்டில் சொன்ன விஷயங்கள் அப்படியே தொடரும்னு எதிர்பார்க்கலாம்.